ஓகே. ஸ்லைசர் வந்து பார்த்தீங்கன்னா, நார்மலா நீங்க எக்ஸெல்ல டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம், செலக்ட் பண்ணிட்டு, இன்சர்ட்ல போய் ஸ்லைசர் குடுத்தீங்கன்னா, அந்த ஆப்ஷன் வராது. அப்ப என்ன பண்றீங்கன்னா, நீங்க டேபிளா டைப் பண்ணிட்டு அப்புறம், இத டேபிள் ஃபார்மேட்டுக்கு மாத்திருங்க. சரிங்களா? அதாவது என்னன்னா, நீங்க டைப் பண்ணி நார்மலா டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் செலக்ட் பண்ணிட்டு, இன்சர்ட்ல டேபிள் ஆப்ஷன் குடுத்து, ஓகே குடுத்துருங்க. ஓகே குடுத்தீங்கன்னா, அது டேபிளா கன்வெர்ட் ஆயிரும். ஃபில்டர் பட்டனோட வந்துரும். சரிங்களா? ஸோ இப்ப அந்த டேபிள ஏதாவது ஒரு இடத்துல நீங்க சும்மா கிளிக் பண்ணிட்டு, இன்சர்ட்ல உள்ள போயி, இப்ப ஸ்லைசர் குடுங்க. இப்ப உங்களுக்கு ஸ்லைசருக்கு உண்டான ஆப்ஷன்ஸ் எனக்கு வந்திருக்கும். இது ஒண்ணும் இல்ல. அங்க இருக்கிற ஹெட்டிங்கே தான். லைக் ஃபில்டர் மாரி தான். ஸோ உள்ள போயிட்டு உங்களுக்கு என்னென்ன ஃபீல்ட் வேணுமோ அத மட்டும் செலக்ட் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் நேம் மட்டும் குடுக்குறேன். இப்ப தமிழ் குடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. சும்மா 2 இது குடுத்துக்கிறேன். ஓகே பண்ணேன்னா பாருங்களேன், 2 ஃபில்டர் பட்டன் மாரி எனக்கு வந்துரும். ஓகே. ஸோ நேம் கேட்டகரி, தமிழ்ல மார்க் கேட்டகரி. அப்ப நேம்ல வந்துட்டு நான் யார் பேர கிளிக் பண்றேனோ, அவங்களுடைய ரெக்கார்ட் மட்டும் தான் எனக்கு இங்க ஷோ ஆகும் பின்னாடி. ஓகே. ஸோ நம்ம இத வேணா கொஞ்சம் ஆல்டரேஷன் பண்ணிக்கலாம். இப்ப எனக்கு தமிழ் வேணாம். இத மட்டும் தூக்கிடலாம். ரைட் கிளிக் பண்ணிட்டு ரிமூவ் தமிழ் குடுத்துடலாம். நேம் மட்டும் இருக்கட்டும். ஆ கிளியர் பண்ணிடலாம். ஃபில்டர கிளியர் பண்றதுக்கு உங்களுக்கு இந்த பட்டன் ஏதாவது ஒண்ணு செலக்ட் பண்ணீங்கன்னா, அந்த ஃபில்டர்ல பாலாங்கிறது மட்டும் ஷோ ஆகும். இந்த பட்டன கிளிக் பண்ணீங்கன்னா, அது கிளியர் ஆயிரும். சரிங்களா? ஸோ இப்ப என்ன பண்றேன், இந்த நம்பர் 1 இருக்கு பாத்தீங்களா, ரோ இருக்கு பாத்தீங்களா? அந்த நம்பர் 1 கிளிக் பண்ணிட்டு, ரைட் கிளிக் பண்ணி, இன்சர்ட் புதுசா ஒரு ரோ இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ எனக்கு இப்படி இருக்கிற மாரி இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ 3 ரோ இன்சர்ட் பண்ணிட்டேன். இப்ப இந்த ஸ்லைசர் பட்டன கொண்டு போய் நான் மேல வைக்கணும். அப்ப இது இன்சர்ட் பண்ண உடனே, ஸ்லைசர்ன்னு புதுசா ஒரு டேப் ஓப்பன் ஆயிருக்கும். சரிங்களா? ஸோ அதுல போனீங்கன்னா, அது ரிலேட்டடா இருக்கக்கூடிய செட்டிங்ஸ்லாம் எனக்கு வந்திருக்கும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, கலர் தான். என்ன என்ன கலர்ல உங்களுக்கு அது வேணும் அப்படின்னு சொல்றது. ஸோ நான் வந்துட்டு இந்த லைட் கிரீன் மாரி இத எடுத்துக்கிறேன். ஓகே. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா, காலம்ன்னு ஒண்ணு இருக்கும். நம்பர் 1 அதனால தான் எனக்கு ஒன் பை ஒன்னா ஒரு பேரா வந்திருக்கு. இப்ப நான் காலம் 2 குடுத்தேன்னா பாருங்களேன், 2 காலமா எனக்கு விரிஞ்சிருக்கு. ஸோ இத என்ன பண்றேன் 3, 4, 5 5 காலம் மாரி வச்சுட்டு, எனக்கு பட்டன் அதிகமா ஒரே லைன்ல ஒரே ரோல வந்ததுனால பேரு தெரியல. டாட்டா வந்திருக்கு. இதோட வித்தோட சைஸ வந்து நீங்க என்ன பண்ணுங்க, இன்கிரீஸ் பண்ணுங்க. இன்கிரீஸ் பண்ணிட்டீங்கன்னா, எல்லா பேரும் நல்லா விசிபிள் ஆயிரும். இப்ப இதோட ஹைட்ட வந்து கம்மி பண்ணிக்கலாம். இது வந்து இப்படி மேல வச்சுக்கிறேன். ஸோ எனக்கு என்ன பண்ண இன்னொரு ரோவுமே என்ன பண்ணலாம், இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்ப பாருங்க. இப்ப மேல வந்து ஒரு பட்டன் மாரி வச்சிருக்கேன். ஓகே. இத நல்லாவே பெருசு பண்ணிக்கலாம். டேபிளுக்கு தகுந்த மாரி. ஓகே. இந்த அளவுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே. இப்ப இப்ப எனக்கு கீழ டேபிள் இருக்கு, மேல பட்டன் சிஸ்டம் இருக்கும். ஸோ அப்ப யாரோட பட்டன பேர கிளிக் பண்ணோ அவங்க அவங்க ரெக்கார்ட் மட்டும் எனக்கு கீழ வரும். ராஜானா ராஜா, ராஜேஷ், பாலா. ஓகே. ஸோ இப்ப இதுலயே போயிட்டு இங்க ஒரு மல்டி டிக் இருக்கும். மல்டி செலக்ட். இத நீங்க எனேபிள் பண்ணிட்டீங்க. இப்ப கிளியர் பண்ணிட்டேன். ஆ ஓகே. இப்ப அருண் மட்டும் செலக்ட் பண்ணிட்டேன். இப்ப இந்த மல்டி செலக்ட்ட கிளிக் பண்ணீங்கன்னா, எனேபிள் ஆயிரும். இப்ப அருண் ஆல்ரெடி செலக்டட் இல்லையா? பாலா குடுத்தேன்னா, அருண், பாலா 2மே செலக்டட். அவங்க 2 பேத்தோட டேபிள் மட்டும் எனக்கு கீழ ஃபில்டர் ஆயி காட்டும். ஸோ இந்த மாரி நார்மல் ஃபில்டரே பண்றதுக்கு பதிலா, இந்த மாரி ஸ்லைசர் யூஸ் பண்ணி ஒரு பட்டன் சிஸ்டம் மாரி வச்சு நீங்க பண்ணி பார்க்கும்போது, இன்னுமே பார்க்கறதுக்கு அந்த இன்டர்ஃபேஸ் நல்லா நல்லா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒர்க் பண்றது கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்காவும் இருக்கும். சரிங்களா? ஸ்லைசர் யூஸ் பண்ணி பாருங்க. நார்மல் இந்த ஃபில்டர் இதுல போயிட்டு நீங்க ஃபில்டர் பண்றதுக்கு பதிலா, இந்த மாரி ஸ்லைசர் வச்சு ட்ரை பண்ணி பாருங்க. கொஞ்சம் நல்லாருக்கும். ஓகே. ஸோ இதான் ஸ்லைசரோட ஆப்ஷன்ஸ். ஆ ஓகே. இப்ப ஸ்லைசர கிளிக் பண்ணோனே, ஸ்லைசர்ல வேற என்ன செட்டிங்ஸ் இருக்குன்னு பார்த்துடலாம். ஹைட்னா ஒண்ணும் இல்ல. இப்ப நான் இன்கிரீஸ் பண்ணேன் இல்லையா? அதுவே அந்த பட்டனோட ஹைட்டு, அந்த பட்டனோட விட்த். ஹைட், விட்த் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அதே மாரி இது வந்து சைஸ். இது இந்த ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணீங்கன்னா, அந்த அந்த ஃப்ரேம் வெளிய அந்த ஒயிட் கலர்ல ஃபுல் ஃப்ரேம் இருக்குல்ல, அதோட ஹைட் விட்த் அட்ஜஸ்ட் பண்றது. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பட்டனு. அதுக்குள்ள இருக்க பட்டன் ஹைட், விட்த். ஓகே. ஸோ இதான் இந்த 4க்குள்ள கான்செப்ட். நார்மலா நீங்களே செலக்ட் பண்றதுனாலும் பண்ணிக்கலாம். ஓகே. ஓகே. ஆ வேற என்ன இருக்குன்னா, பிரிங் ஃபார்வர்ட், சென்ட் பேக்வேர்ட்னா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இதே மாரி இன்னொரு ஸ்லைசர் இருந்ததுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு ஸ்லைஸ் குடுக்குறேன். நான் தமிழ் டிக் பண்ணி ஓகே குடுக்குறேன். அப்ப தமிழ் வருது இல்லையா? இப்ப பார்த்தீங்கன்னா, நேமுக்கு மேல இந்த ஸ்லைசர் இருக்கு இல்லையா? சென்ட் பேக்வேர்ட் குடுத்தீங்கன்னா, அது கீழ போயிரும். இந்த ஸ்லைசர் எனக்கு மேல வந்துரும். ஸோ அந்த பொசிஷன் நீங்க சேஞ்ச் ஓவர் பண்றதுக்காக தான் இந்த பிரிங் ஃபார்வர்ட், சென்ட் பேக்வேர்ட் அப்படிங்கிறது. சரிங்களா? இதெல்லாம் முன்னாடி பார்த்திருப்போம். ஷேப்ஸ்லயே வந்துட்டு நம்ம இத பத்திலாம் பார்த்திருப்போம். ஓகேங்களா? சரிங்களா? ஸோ இதான் ஸ்லைசர்.